ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? சூப்பராக இருக்குன்னு நினைக்கிறேன். நான் இருக்கேன். இப்போ எங்களுக்கு பார்த்தீங்கன்னா சிலிக்குரியில் இருக்குங்க. பார்த்தீங்கன்னா ஒரு மளிகைக்கடையில் இருக்கோம். மளிகை ஜாமான் வாங்கிட்டு இருக்கிறோம். பார்த்தீங்களா இன்ட்ரோ பார் மளிகைக்கடையில் இன்ட்ரோ ஆரம்பிச்சிருக்குதுங்க. அப்படியே இருங்க. ஏகேஜி இது மளிகை ஜாமான் வாங்கிட்டு இருக்கிறேங்க. உருளைக்கிழங்கு வாங்கியிருக்கிறேங்க. உருளைக்கிழங்கு பார்த்தீங்கன்னா கிலோ 15 ரூபா. தக்காளி कितना है भैया केज? खा देख लियो. நான் முட்டைக்கோசு இஞ்சிலாம் வச்சுருக்காங்க. அப்படி பார்த்தா நம்ம ஊரில் இது இளந்தப்பழம் வச்சுருக்காங்க பாருங்க. நச்சுது அதை தோற. ஆ நம்ம ஒரு இளந்த பழம் வச்சிருக்கிறாங்க. கத்திரிக்காய் வரும், நீட்ட கத்திரிக்காய் எப்படி இருக்குன்ட்டு. நை பஸ் எவ்வளோ வச்சுருக்கீங்க? சொல்கிறீங்களா? வச்சுக்கிறியா? கொடுத்துரு. ஃப்ரெண்ட்ஸ், அப்படியே மளிகை ஜாமான் வாங்கினோன்னே தக்காளியில் கட் பண்ணியாச்சுங்க. அப்படியே பார்த்தீங்கன்னா நம்ம இன்றைக்கி சிக்கன் செய்ய போகிறோம். நான் தான் செய்கிறேன். அப்படியே ரன்னிங்லேயே செய்ய வேண்டியது தான். சிக்கன் வாங்கிட்டு வந்தாச்சு. அப்படியே நம்ம தேவை வண்டி ஓட்டுவார். ரன்னிங்லேயே செஞ்சுக்க வேண்டியதாங்க. மணி வந்து 12 ஆகுது. இன்னைக்கு காலையில் சாப்பிடல. வெறும் சாப்பாடு வச்சாச்சுங்க. ஃப்ரெண்ட், சிக்கன் ஆகிட்டு இருக்குதுங்க. அப்படியே ரன்னிங்கில் போயிட்டுருக்குறோம். அப்படியே இந்த பக்கம் பாருங்க, ஒரே டீ எஸ்டேட் தான். சூப்பராக இருக்குது. இந்த பக்கமே 2 பக்கம் டீ எஸ்டேட் தான். சிக்கன் குழம்பு செஞ்சாச்சுங்க. அப்படியே நாங்கள் சாப்பிட போகிறோம். வாங்க, நீங்களும் சாப்பிட்லாம். அப்படியே வெளியே பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் டீ எஸ்டேட்டு. அப்படியே இந்த பக்கம் பார்த்தீங்கன்னாலும் டீ எஸ்டேட்டு தான். கிளைமேட் சூப்பராக இருக்குதுங்க. மணி 1 மணி ஆக போகுது. ஆனால் குளிருது. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா காசிமரா அப்படிங்கிற ஊரில் இருக்குங்க. முன்னாடி அந்த ஊர் வருது. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம நேராக போகணும். போர்டு வச்சுருக்காங்க பார்த்தீங்களா, குவாத்தி 340 கிலோமீட்ரு. அதுதான் நம்ம நேராக போனோம். இதே லெஃப்ட்டு போனோம்னா நம்ம பூட்டான் போகலாங்க. பூட்டான் போகிறதில்ல. ஸோ நம்ம இதில் போகிறோம். பார்த்தீங்கன்னா லெஃப்ட்டில் வண்டி போகுது பார்த்தீங்களா. அதே மாதிரி ரைட்டில் வருது மேம்பாலம். அதெல்லாம் பூட்டான் போகலாம். அதில் போனால்
நம்மளும் போகலாம் சீக்கிரம். நம்மளுக்கு அந்த பக்கம் லோடெல்லாம் ஆகும். நம்மளும் போய் பார்க்கலாங்க. ஃப்ரெண்ட்ஸ் இப்போ எங்கேருந்து பார்த்தீங்கன்னா அசாம் பார்டருக்கு முன்னாடி நிற்கிறேங்க. ஒரு 10 கிலோமீட்டருக்கு முன்னாடி 10 கிலோமீட்டர் போனால் பார்டர் பாஸ் பண்ணலாம். இப்போ ஒரு டோல்கேட் இருக்குங்க முன்னாடி, அதை நான் உங்களுக்கு காட்டுற பாருங்க. அங்கே வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். நான் எதுக்குன்னா நம்ம கூட 2 வண்டி வந்துச்சு பார்த்தீங்களா, கம்பெனி வண்டி. அது வந்துட்டுருக்குங்க. ஒரு 30 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் வந்துருக்கு. அது வந்தோடனே 3 வண்டி சேர்ந்தோடனே பார்த்தீங்கன்னா இங்கே பார்டர் பாஸ் பண்ணி ஒருத்தர் இருப்பார். நம்ம வண்டிக்கு ஆகட்டும் அந்த கம்பெனி வண்டிக்கு ஒருத்தர் தான் பாஸ் பண்ணி விட்றாப்பிங்க. அது நிறைய வண்டிக்கு பார்டர் பாஸ் பண்ணி விட்றாங்க. அவர் தான் சொன்னாப்பில் 3 வண்டி ஒன்றா வாங்க பாஸ் பண்ணி விட்டோம்னாங்க. அதனால் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு வண்டி வந்துருச்சுங்க. இன்னொரு வண்டி வந்துட்டுருக்குது. அது எப்போ வரும்னு தெரியல. ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இன்னொரு வண்டி வந்துடுச்சுங்க. ஆல்ரெடி ஒரு வண்டி நின்றுருக்குது. இதுவும் வந்துடுச்சு. அண்டு ஒரு அரை மணி நேரம் கேப்பில் வந்திருக்காங்க. பார்த்தீங்கன்னா 3 வண்டி ஆகிடுச்சுங்க. 2 வண்டி இப்போ தான் வந்தாங்க. வந்தோடனே அடுத்து போய் டீசல் அடிக்க போகிறோம். டீசல் அடித்து பார்டர் கிராஸ் பண்ணிட்டு நேராக அடுத்தது குவாத்தி தான் போக போகிறோங்க. குவாத்தி போய் 2 வண்டி குவாத்தி ஒரு இடத்துக்கு இறக்க போகிறோம். இன்னொரு வண்டி குவாத்தி வேற வரைக்கும் இறக்க போகுது. அது போக குவாத்தி 2 டெலிவரி முடிச்சு போட்டுங்க. அடுத்து நேராக திரிபுரா போக போகிறோங்க. ஃப்ரெண்ட்ஸ் குவாத்தி பக்கம் வந்தாச்சுங்க. நேற்று நைட்டு பார்த்தீங்கன்னா அங்கே கிளம்புறதுக்கு ஒரு 10 மணி ஆகிடுச்சுங்க. செக் போஸ்ட்டில் பார்டர் பாஸ் பண்ணுறதுக்கு கிளம்பி நான் மட்டும் தான் வந்துட்டுருக்கேன். இன்னொரு வண்டி குவாத்தி முன்னாடியே நின்றுச்சு. 10 கிலோமீட்டருக்கு முன்னாடி 20 கிலோமீட்டருக்கு முன்னாடி நின்று லோடு இருக்கிறாங்க. நான் வந்து குவாத்தி பார்க்கிங் போயிட்டுக்கிறேங்க. பார்த்திங்கன்னா நைட்டு வரோட ஃபுல்லாக போலீஸுங்க. வண்டியே ஓட்ட முடியல. பார்த்த வாக்கு போலீஸ் அத்தனை பேர் லைட் அடிச்சுட்டு எல்லாம் இந்த காசுக்காகத்தாங்க. ஆனால் நிறைய வண்டி சேர்ந்து வந்தோம்னா ஒன்றும் தொந்தரவு இல்லைங்க. நம்ம ஒரு வண்டி வந்தோம்னா அப்புறம் தொடர்ந்துட்டு வந்து பிடிப்பாங்க. குவாத்தியில் பார்க்கிங் ரோடு வந்தாச்சுங்க. பார்த்தீங்களா, குவாத்திலேருந்து பார்க்கிங் ரோடு ரைட்டில் உள்ளே போயிட்டு இருக்கிற ரோடே ரொம்ப மோசமாக இருக்குது. பார்க்கிங் பார்த்தீங்கன்னா மெயின் ரோட்லேருந்து கிட்டத்தட்ட 1 கிலோமீட்டர் வரணும். நம்ம போகிற பார்க்கிங் இன்னும் ரொம்ப தூரத்தில் இருக்குது. வெறும் கல்லும் குழியுமா இருக்குதுங்க ரோடு. பார்த்தீங்கன்னா குவாத்தியில் இருக்குங்க. குவாத்தியில் ஒரு டெலிவரி கொடுக்கணும். நம்ம வீடியோ பார்த்துட்டு தெரிஞ்சிருக்கோம். மேலே கயிறு கட்டு இருக்குது. அது வந்து குவாத்தியில் டெலிவரி கொடுக்கணும். மணி பார்த்திங்கன்னா 5:30 ஆகுது. 5:30க்கு பார்த்தீங்களா இங்கே சூரியனெல்லாம் வந்துருச்சு. வெளிச்சம் நல்லா வந்துருச்சு. 5:30க்கு நம்ம கயிறு அவுத்துட்டுருக்குறோம். பார்த்தீங்களா, இங்கே இந்த பக்கம் கயிறு அவுத்துட்டுருக்குறோம். அவுத்துட்டு லோடு இறக்குவாங்க. அப்படி காட்டுறேன் சரிங்களா. ஃப்ரெண்ட்ஸ் பயிரை அவுத்துட்டு வச்சுங்க. அவங்க மாதிரி போகிற வண்டி வந்திருக்கு. இன்றைக்கி பார்த்தீங்களா ஒரு சின்ன வண்டி, அது ஒன்று சந்திர வச்சு வண்டி நிற்கிது. அதுபோக அங்கே ஒரு வண்டி நிற்கிது, சின்ன வண்டி சந்திர இது டாடா ஏஸு. அதில் மாற்றி எடுத்துகிட்டு போவாங்க. வண்டி கொஞ்சம் மாற்றி நிறுத்த சொல்லியிருக்கிறாங்க. மாற்றி நிறுத்திட்டு காட்டுறாங்க. ஃப்ரெண்ட்ஸ் லோடு இறக்க போகிறாங்க. 3 வண்டி இருக்குது. 3 வண்டியை மாற்றி இறக்க போகிறாங்க. அது இது பர்துவான். ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா கயிறு கட்டி இறக்கியாச்சுங்க. கயிறு கட்டி இறக்கி முடிச்சு பாய் போட்டாச்சு. இங்கேருந்து பார்த்திங்கன்னா நாம் அகரதலா போகணுங்க. அது திரிபுராக்குள்ளே இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ் வண்டியெல்லாம் கயிறு ஓட்டு நிற்கிதுங்க. நைட்டு தான் கிளம்ப போகிறோம். அப்படியே சாப்பிட்டாச்சுங்க. சாப்பிட்டு நேற்று நைட்டு வச்சு சாப்பாடு இருந்துச்சு. சாப்பிட்டு அந்த விளக்கில் வீட்டுக்கிறோம். பாருங்க நல்லா அடிபைப் பாருங்க எப்படின்னு. அவ்வளோதான். இன்னி கொஞ்சம் நேரம் தூங்கிட்டு ஒரு 6-7 மணிக்கு வண்டி எடுத்தோம்னா மேகாலயாக்குள்ளே போய் டீசல் அடிச்சுங்க. டீசல் ரேட் கம்மி. இங்கே அசாம் ஒரு 10 ரூபா கம்மி அடிச்சுட்டு அப்படியே நம்ம அகரதலா போகலாங்க.
ஃப்ரெண்ட்ஸ் தான் நம்ம நிற்கிற பார்க்கிங்க பார்த்துக்கோங்க. உள்ள பார்த்தீங்கன்னா எத்தனை புக்கில் நிற்கிது. நம்ம தமிழ்நாட்டு வண்டி ஒன்று நிற்கிது. இது எல்லாமே வெளியிலேருந்து வரதான்னு வச்சுங்களேன். இதை இங்கேருந்து பார்க்கிங் வந்து இறங்கி இங்கேருந்து மொத்தம் வெளியில் போயிடும். நம்ம அதர் மற்ற ஸ்டேட்லேருந்து வர வண்டிகள் இதே மாதிரி பார்க்கிங் இருக்குதுங்க. ஒவ்வொரு பக்கமும் பார்க்கிங் வந்து நிறுத்திட்டோம். அவங்க வந்து ஆட்டோவில் மாற்றிட்டு போயிடுவாங்க. நம்ம காலைல கயிறு கட்டு நாங்கள் பார்த்திங்கன்னா அந்த மாதிரிங்க. இல்லை அந்த பக்கமெல்லாம் பார்க்கிங் தாங்க. இந்த மலைக்கு பக்கம் வரைக்கும் பார்க்கிங் தான். அந்த சைடும் பார்க்கிங். இந்த லாரி ஃபுல்லாக நிற்கிது பார்த்தீங்களா. அதில் இந்த லைனில் மேக்ஸிமம் கண்ணுக்கு தூரம் வரைக்கும் அதிகமாக பார்க்கிங் தான் இருக்கும். எதுவுமே நேராக கம்பெனிக்கு போய் 1-2 தான் கம்பெனிக்கு போய் இறக்குற மாதிரி இருக்குங்க. மற்ற எல்லாமே இந்த மாதிரி பார்க்கிங் வந்துட்டோம்னா ஏதோ ஒரு பார்க்கிங் சொல்லுவாங்க. அந்த பார்க்கிங் வந்துட்டோம்னா கால் பண்ணோம்னா வந்து வண்டியிலேருந்து லோட மாற்றிட்டு போயிடுவாங்க. அவ்வளோதான், நமக்கு பாய் ஓட்டாச்சுங்க. நம்ம மறுபடியும் அகரதா போகிறதுக்கு. ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதான், பாய் ஓட்டுங்க. பார்த்துருப்பீங்க. நைட்டு தான் கிளம்ப போகிறோம். அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ எண்ட் பண்ணிக்கிறேங்க. குவாத்தியோட இந்த லோடு முடிச்சுக்கிறோம். அடுத்து பார்த்தீங்கன்னா இங்கே அகரலா போகிறோங்க. இங்கேருந்து ஒரு 500 கிலோமீட்டர் வரும். அது பிறகு 2-3 நாள் ஆயின்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா அதுலேயும் நைட் மட்டும் தான் ஓட்ட முடியும். ஒரு சில இடத்துக்கு பகலில் தான் ஓட்ட முடியும். இந்த மாதிரி நிறையா மாறி இருக்குதுங்க. அது எப்படி நான் போகும்போது சொல்கிறேன். ஓகே, இந்த வீடியோ கட் பண்ணிக்கிறேன். பாய்.